யோவான் 10:9 ஆண்டவர் சொல்றாரு, என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால்னா உள்ளே வந்தால். அது என்னது? இயேசு கிறிஸ்துடைய வழி. சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ற அவங்களுக்கு மாத்திரம் தான் இந்த ரகசியத்தை ஆண்டவர் சொல்றாரு. உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். ஆல்ரெடி 2 காரியத்துக்குள்ள அநேக ஜனங்க போவாங்க, ஒருத்தவங்க முயற்சி செய்வாங்கன்னு சொன்னார். அது என்னன்னா, இடுக்கமான வாசல் வழியாக தான் நீங்க வரணும்னு சொன்னார். ஆனா அநேக தன்னுடைய சுய முயற்சினால மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் பிரயாசப்படுவாங்க, ஆனால் உள்ளே போக முடியாது. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல அப்படின்றதையும் ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்போ இன்னொருத்தன் வந்து விசாலமான இடத்துல அநேக போய்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்றதையும் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார். ஆனா இங்க தெளிவா சொல்றாரு, நான் தான் வழி. எதுக்கு வழினா, ராஜ்யத்துக்கு நான் வழி அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த வழியை நீங்க அறிஞ்சிட்டா அங்கே நீங்க மட்டும் தான் ரட்சிக்கப்படுவீங்க. அங்கே உங்களுக்கு சத்தியம் சொல்லப்படும், அங்கே உங்களுக்கு ஜீவன் இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அது என்ன வழி அப்படின்றத எபிரேயர் 10:19 பவுல் தெளிவா சொல்றாரு. சகோதரரே, நான் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு எங்க போவோமா? மகா பரிசுத்த ஸ்தலத்துல நீங்கள் நானும் பிரவேசிக்கிறதுக்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினபடியால் அப்படின்னா உண்டாக்கிட்டார். யாரெல்லாம் இதுக்குள்ள பிரவேசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துடைய மாம்சத்தின் வழியாய், அந்த திரையின் வழியாய் நீங்களும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போறதுக்கு இயேசு கிறிஸ்து ரெடி ஆக்கிட்டார். நீங்க பிரவேசிக்கிறீங்களா?